நாட்டிலேயே முதல் மாநிலமாக உத்தராகண்டில் அமலுக்கு வந்துள்ள பொது சிவில் சட்டத்தில் என்னென்ன விதிமுறைகள் உள்ளன என்பதை வரைகலை மூலம் விளக்குகிறார் சிறப்பு செய்தியாளர் காயத்ரி. நாட்டிலேயே முதல் மாநிலமாக யூசிசி என்று சொல்லப்படக்கூடிய பொது சிவில் சட்டம் உத்தராகண்டில் அமலாகி இருக்கிறது. இதன் பிறகு உத்தராகண்டில் என்னென்ன மாற்றங்கள் இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, ஏற்கனவே கோவாவில் மட்டும் அமல்ல இருக்கக்கூடிய பொது சிவில் சட்டம் அப்படிங்கிறது உத்தராகண்ட் மாநிலத்தில் அமல்படுத்தப்பட்டிருக்கிறது. கோவா யூனியன் பிரதேசம் இந்த பொது சிவில் சட்டத்தை நிறைவேற்றிய முதல் மாநிலம் அப்படிங்கிற ஒரு பெருமையும் உத்தராகண்டுக்கு கிடைத்திருக்கிறது. இதற்கு அடுத்தபடியா பார்த்தோம்னா, இதுல இருக்கக்கூடிய திருத்தங்கள் அடிப்படையில லிவ் இன் ரிலேஷன்ஷிப்ல இருக்கக்கூடியவங்க அரசிடம் அவசியம் பதிவு செய்வது கட்டாயம் அப்படின்னு குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அதே மாதிரி அந்த 21 வயதிற்கு உட்பட்டவர்களாக இந்த லிவ் இன் ரிலேஷன்ஷிப்ல இருக்கிறாங்க அப்படின்னா அவங்க பெற்றோர்களிடம் அனுமதி பெற வேண்டியதும் அவசியம் என்று இந்த யூசிசி சட்டம் சொல்கிறது. அதற்கு அடுத்தபடியாக இந்த விவகாரம் தொடர்பாக 2 முறை அவகாசம் அப்படிங்கிறது கொடுக்கப்படும். ஒருவேளை பதிவு செய்ய நிலையில தவறினாங்க அப்படின்னா 3 மாத சிறை அல்லது 25,000 ரூபாய் அபராதம் என்பது விதிக்கப்படும். அதே மாதிரி திருமணம், விவாகரத்து, சொத்து, தத்தெடுப்பு போன்ற விதிகள் எல்லாருக்கும் சமம் அப்படிங்கிறதையும் இந்த பொது சிவில் சட்டம் குறிப்பிடுகிறது. திருமணம் செய்யக்கூடிய வயது வரம்பு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, ஆணாக இருந்தால் 21, பெண்ணுக்கு 18 அப்படிங்கிறதும் நிர்ணயம் செய்யப்பட்டிருக்கிறது. ஒருவேளை பதிவு செய்யப்படாத திருமணமாக இருந்தால் அது செல்லாது அப்படிங்கிறதும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. திருமணம் முடிவு செய்யப்பட்ட 60 நாட்களுக்குள் அங்க ரிஜிஸ்டர்ல போயிட்டு நம்ம பதிவு செய்யணும் அப்படிங்கிறதும் கட்டாயம். அதே மாதிரி இது என்னென்ன விஷயங்களுக்கெல்லாம் தடை செய்கிறது அப்படின்னு பார்த்தோம்னா, பலதார மனம், குழந்தை திருமணம், முத்தலாக் ஆகியவற்றிற்கு யூசிசி அப்படிங்கிறது தடை விதித்திருக்கிறது. அது மட்டும் இல்லாம உத்தராகண்ட்ல இருக்கக்கூடிய அனைத்து சாதியினருக்குமே இந்த பொது சிவில் சட்டம் அப்படிங்கிறது பொருந்தும் அப்படின்னு குறிப்பிடப்பட்டிருக்கு. இருந்தாலும் கூட ஒரு விலக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. பழங்குடியினருக்கு மட்டும் விதிவிலக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஒட்டுமொத்தமாக எல்லா மாநிலங்கள்லையும் இதை கொண்டு வரணும் அப்படிங்கிறது தான் பாரதிய ஜனதா அரசினுடைய நோக்கமாக இருக்கிறது. அதனுடைய ஒரு சோதனை முயற்சியாக இப்போ மாநில அளவில் உத்தராகண்ட்ல கொண்டு வரப்பட்டிருக்கு அப்படிங்கிறதும் கவனத்தை பெறக்கூடியதாக இருக்கிறது.